ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதிஸ் கிச்சன். நான் உங்கள் ஏமா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் 90s கிட்ஸ்க்கு ரொம்ப ஃபேவரட்டான பெட்டி கடை பால்கோவா எப்படி செய்கிறதா பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிப்பியை 3 பொருள் இருந்தால் போதும், ரொம்ப சுலபமாக சட்டுன்னு செஞ்சிடலாம். இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பெட்டிக்கடை பால்கோவா செய்கிறதுக்காக ஸ்டவ்வில் இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் இல்லைன்னா அடிகனமான பாத்திரம். இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். நெய் சேர்த்துட்டு இது ரொம்ப சூடாகி வரக்கூடாது. இந்த நெய் நல்லா உருகி வரணும்ல, அந்த அளவுக்கு சூடு இருந்தால் போதும். சூடானதுக்கப்புறமா உடனே ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் மாற்றிடணும். இப்போ நல்லா உருகி வந்துடுச்சு நெய். இப்போ நம்ம இது போல் கை வச்சு பார்க்கும்போது இது லைட்டாக ஹீட் வந்திருக்குல்ல, இந்த அளவுக்கு வந்தால் போதும். இந்த நேரம் நம்ம 1 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம். இந்த மைதாவை இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து கொடுக்கணும். அப்போ தான் இந்த மைதா இந்த நெய்யோடு சேர்ந்து எல்லாம் மொத்தமாக நல்லா கலந்து வரும். இது நல்லா இது போல் கலந்து கொடுக்க இந்த நெய்யோட ஈரப்பதம் இந்த மைதாவோடு சேர்ந்து இது நல்லா ஈரப்பதம் வர ஆரம்பிக்கும். இது நல்லா இப்போ திக்காக இருக்குல்ல, இதுக்கு கலந்து கொடுக்க நமக்கு ஈரப்பதம் இந்த மைதாவும் இதில் சேர்த்து லைட்டாக வெந்து வர்றது போல் ஆகும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா உருகி வர ஆரம்பிக்குதுல்ல, இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். வாசனைக்காக ஏலக்காய் பவுடர் சேர்த்தோன்னா இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க ஏலக்காய் பவுடர். நான் கையில் எடுத்து சேர்த்துட்டேன். இப்போ சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து கொடுத்துடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுட்டு இதில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரையை பவுடர் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். நான் இதே கப்பில் தான் சர்க்கரை, மைதா, அது இல்லாமல் நெய் எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். நான் 1 கப் அளவு மைதா சேர்த்தேன், அதனால் இதில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு இனிப்பு சேர்த்தோன்னா கரெக்டான இனிப்பில் நமக்கு கிடைக்கும் இந்த பெட்டிக்கடை பால்கோவா. இந்த ஸ்டவ்வோட சூடுலேயே இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரும். இந்த மைதாவோடு சேர்ந்து இது போல் நல்லா எல்லாத்துலேயும் இந்த மாவோடு சேர்ந்து இந்த சர்க்கரை நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து விடலாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு இது போல் கையில் கொஞ்சமாக ஈரம் தொட்டுட்டு கையில் எடுத்து பார்க்கலாம். இது இந்த அளவுக்கு நல்லா திரண்டு வருதுல்ல, இதுதான் கரெக்டான பதம். இப்போ இதை எடுத்து அப்படியே ஒரு ட்ரேயில் மாற்றிக்க போகிறோம். இப்போ இது போல் ஒரு பிளேட்டு இல்லைன்னா ட்ரே நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்களோ அதை எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக நம்ம நெய் தடவிக்கலாம். நெய் தடவிட்டு இப்போ இந்த பால்கோவாவை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை அப்படியே நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு ஃப்ரீசரில் எடுத்து வச்சிடலாம். ஃப்ரீசரில் இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு வச்சு நம்ம எடுத்தால் போதும். இது அப்படியே செட் ஆகிடும் நமக்கு. இப்போ நான் 10 நிமிஷம் ஃப்ரீசர்லேருந்து எடுத்துடுறேன். எடுத்ததுக்கப்புறம் எந்த அளவுக்கு சூப்பராக செட் ஆகிருக்குல்ல. இப்போ இதை அப்படியே நம்ம கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நமக்கு எந்த சைஸில் நமக்கு பால்கோவா வேணுமோ அந்த சைஸில் நம்ம இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு டேஸ்டியான பெட்டிக்கடை பால்கோவா எவ்வளோ சுலபமாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன வயசில் இதை சாப்பிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ரதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.